ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளுவோம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஒடிப்போம். ஆமென். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால், உங்கள் சஞ்சலமும் உங்கள் தவிப்பும் ஓடிப்போம். ஆமென். சொல்லுங்க, உங்க சஞ்சலம் உங்க தவிப்பு ஓடிப்போம். இனி சஞ்சலம் உங்களுக்கு இல்லை, இனி தவிப்பு உங்களுக்கு இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு மாறாக அவர் உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியையும் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. ஏற்கனவே இந்த வாக்குத்தத்தத்தை பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. இதோ புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். என்ன செய்ய போகிறாருன்ட்டு இன்னைக்கு வெளிப்படுத்திட்டாரு. என்ன செய்ய போறாரு? சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். மார்ச் 1 சொல்ல வேண்டியது உங்களுக்கு ஒரு 8 நாளுக்கு முன்னாடியே சொல்கிறேன் நான். ஆமென் ஆமென். ஒரு 1 வீக்கு முன்னாடியே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கே கேட்ச் பண்ணிவிடுங்க. ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் என்ன பண்ணணும் லைஃப்பில், இனி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். சொல்லுங்கள், சஞ்சலம் தவிப்பு ஓடிப்போம். இதே வசனம் மற்றொரு இடத்திலும் எழுதியிருக்கிறது. அப்போனா டபுள் கன்ஃபர்மேஷன் அர்த்தம். அதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்புவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அல்லேலூயா. சொல்லுங்க, சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நித்திய மகிழ்ச்சி என் தலையின் மீது இருக்கும். உங்க தலை மேல கையை வைங்க. பரவாயில்ல, வைங்க. கலைஞ்சாலும் பரவாயில்ல, இதுதான் முக்கியம். கலைஞ்சா கூட அப்புறம் வாரிக்கலாம். சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி என் தலையின் மீது இருக்கும். சஞ்சலமும் கையெடுத்துறாதீங்க. சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அவ்வளவுதான். உங்க வாழ்க்கையில நித்திய மகிழ்ச்சி தான். சஞ்சலம் தவிப்பு ஓடி போகுது பாருங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் வாழ்க்கையில சஞ்சலத்தினாலும் தவிப்பினாலும் பெரிய பாதிப்புக்குள்ளாகி எப்பதான் ஒரு முடிவு வரும், எப்பதான் ஒரு தீர்வு வரும், எப்பதான் ஒரு விடுதலை கிடைக்கும், எப்பதான் ஒரு நன்மையை நான் பார்ப்பேன், எப்பதான் எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும், என்னைக்குதான் ஆண்டவரே நீங்க செய்ய போறீங்க, உங்களுக்காக நான் பல ஆண்டுகளா காத்திருக்கிறேன், பல மாதங்களா காத்திருக்கிறேன், பல நாட்களாய் காத்திருக்கிறேன், என்னைக்கு எனக்கு செய்ய போறீங்கன்ட்டு எத்தனை பேர் ஜெபம் பண்ணிருக்கிறீங்க? எத்தனை பேர் நீங்க கேட்டிருக்கிறீங்க ஆண்டவர் கிட்ட? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அதற்கு பதிலாக நான் சொல்லுகிறார் உங்களுக்கு, உங்க சஞ்சலம் உங்க தவிப்பு ஓடி போகும். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாங்கி அப்படியே உங்க இருதயத்துக்குள்ள போட்டு லாக் பண்ணிடணும். அந்த வசனத்தை எடுத்து உங்க இருதயத்துக்குள்ளே வச்சுக்கணும். வேற எதுவும் இருக்கக்கூடாது உங்க இருதயத்தில். ஏன்னா இத்தனை நாட்களுடைய போராட்டங்கள், பிரச்சனைகள், சஞ்சலங்கள், எல்லா விதமான எதிர்ப்புகள், நீங்கள் எதிர்பார்க்கிற விடுதலை, சுகம், ஆசீர்வாதம், வேலை எதுவாக இருந்தாலும் சரி, அதற்கு பதில் வந்து விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நேரத்தில் இந்த வசனத்தை உள்ளத்தை விட்டு என்ன பண்ணக்கூடாது பிரியமானவர்களே? இட் should never depart from your heart. This word should be in the middle of your heart. It should be the center of your heart. My sorrow and my mourning will go away, and God will bless me with everlasting joy. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரால் அதை செய்ய முடியும் நம்புறீங்களா? இயேசு இப்படி தான் கேட்டாரு. ஒரு முறை அற்புதம் செய்யும் பொழுது, என்னால செய்ய முடியும் நீ நம்புறியா? நிறைய பேருக்கு என்னன்னா, வசனம் கேட்டா கூட அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏதோ ஒரு பிரசங்கத்தை பண்றாருங்க, நடக்கிறப்ப பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரு அட்டெண்டன்ஸ் மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஆனா நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இயேசுவே கேட்டாருங்க. வானத்தையும் பூமியும் படைச்சவரை கேட்டார். நான் கேட்க வேண்டாமா? ஆமென். இப்ப நான் கேட்கிறேன் உங்களை பார்த்து, நீங்க நம்புறீங்களா? உங்க சஞ்சலம் உங்க தவிப்பு ஓடி போக நீங்க நம்புறீங்களா? நீங்க நம்புனீங்கன்னா நீங்க நம்பினபடி ஆகும். நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் விசுவாசத்தபடி ஆகும். ஏனென்றால் எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ அவன் விசுவாசத்திற்கேற்ற பலனை அவன் பெறுவான்.
ஆமென்.